இந்தியன் 2 திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குலுக்கல் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபைனலாக இந்தியன் 2 ரசிகர்களுக்கு சூப்பரான விஷயம் லைக்கா நிறுவனம் வெளியிட்டிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இந்தியன் 2 திரைப்படத்தோட ப்ரொமோஷன் சுத்தமாக பண்ணலை. ஸோ இந்தியன் 2க்கு என்ன நடக்குமோ தெரியல. லைக்கா நிறுவனம் இந்தியன் 2 கைவிட்டு விட்டது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் பரவி கொண்டு இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறமா இந்தியன் 2 ஷூட்டிங் 6 வருஷமாக போச்சு. இதனால் லைக்கா நிறுவனம் படு நஷ்டத்தில் இருக்குது. அதனால இந்தியன் 2க்கு ப்ரொமோஷனுக்கு பெருசாக ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமாக நடந்தது. இதில் லோகேஷ் கனகராஜ், கமல்ஹாசன், அனிருத், நெல்சன், சங்கர் அந்த மாதிரி சினிமா பிரபலங்கள் பல பேர் கலந்து கொண்டு இந்தியன் 2 பற்றியும் தன்னோட அனுபவங்களை பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் ஆடியோ லான்ச் நடந்து ஒரு மாதம் மேலே ஆகிறது. இன்னும் ஆடியோ லான்ச் எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம இருந்தது. நம்ம சேனல்லையும் இதை பற்றி 2 வீடியோ போட்டிருந்தோம். நேற்று ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்தியன் 2 திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா டெலிகாஸ்ட் ரைட்ஸ் சன் டிவி வாங்கியிருக்காங்க. ஸோ இசை வெளியீட்டு விழாவில் அப்போவே போட்டால் ரீச் ஆகாது. அதனால் படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டால் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சன் டிவி பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வாரம் சண்டே இந்தியன் 2 திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா சன் டிவியில் ஒளிபரப்பாக போகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அதே மாதிரி தான் எஸ் கம்மிங் சண்டே ஈவினிங் 3 மணிக்கு சன் டிவியில் இந்தியன் 2 திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா ஒளிபரப்ப போகிறாங்க. கண்டிப்பாக டிஆர்பி ரேட்டிங் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆக போகிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வேற லெவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் அதாவது இசை வெளியீட்டு விழா நடந்த அந்த சமயத்தில் இசை வெளியீட்டு விழா போட்டிருந்தா இந்த அளவுக்கு பெருசாக ரீச் இருந்திருக்காது. படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் இசை வெளியீட்டு விழா படத்துக்கும் மிகப்பெரிய ரீச், ப்ரொமோஷனும் அதே மாதிரி இசை வெளியீட்டு விழாவும் பெரிய ரீச் ஆக போகிறது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?